எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னா முதல் நாள் ஷூட்டிங்கில் கதாநாயகி இருக்கிற காட்சிகளை தான் படமாக்குவாங்க. ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த காவல்காரன் அப்படின்ற படத்தில் முதல் நாள் சண்டை காட்சிகளை தான் படமாக்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த படத்தோட கதாநாயகியை தேர்ந்தெடுக்கிறதுல ஆரம் வீரப்பனுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு. காவல்காரன் படத்தை பற்றின இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களையும் எம்ஜிஆருக்கும் ஆரம் வீரப்பனுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் சார் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. சத்யா மூவிஸ் நிறுவனத்தின் சார்பிலே எம்ஜிஆர் கதாநாயகனாக நடிக்க ஆரம் வீரப்பன் தயாரித்த 3வது திரைப்படமாக காவல்காரன் படம் அமைந்தது. நான் ஆணையிட்டால் படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து போலீஸ்கார பொன்னையா என்று தன்னுடைய நண்பர் ஒருவர் எழுதியிருந்த கதைக்கு மிகச் சிறப்பாக திரைக்கதை அமைத்த ஆரம் வீரப்பன் அந்த கதையை எம்ஜிஆரிடம் கூறினார். அந்த கதை எம்ஜிஆருக்கும் பிடித்திருந்ததுனால அந்த கதையில் நடிக்க ஒப்புக்கொண்டார் எம்ஜிஆர். அப்போ எம்ஜிஆர்கிட்ட இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த படம் வெளியானால் நல்லாயிருக்கும் என்ற தன்னுடைய கருத்தை ஆரம் வீரப்பன் வெளியிட அதற்கும் ஒப்புக்கொண்டார் எம்ஜிஆர். சத்யா மூவிஸ் தயாரிப்பை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கதாநாயகி தேர்வில் எம்ஜிஆருக்கும் ஆரம் வீரப்பனுக்கும் இடையே கருத்து மோதல் வெடிப்பது வழக்கம். அது இந்த காவல்காரன் படத்திலும் தொடர்ந்தது. நான் ஆணையிட்டால் படத்திலே கதாநாயகியாக சரோஜதேவி ஒப்பந்தம் செய்யலாம் என்று ஆரம் வீரப்பன் சொன்னபோது வேணாம் ஜெயலலிதா இந்த படத்தில் போடுங்க என்று சொன்ன எம்ஜிஆர் இந்த முறை காவல்காரன் படத்திலே ஜெயலலிதாவை ஒப்பந்தம் செய்யலாம் என்று ஆரம் வீரப்பன் சொன்னபோது அதற்கு நேர்மாறாக சரோஜதேவி ஒப்பந்தம் செய்யலாம் என்று அவரிடம் கூறினார். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஜோடி வெற்றிகரமாக இருக்கிறதோ அதை தொடர்ந்து பல தயாரிப்பாளரும் ஒப்பந்தம் செய்வார்கள். ஆனால் ஆரம் வீரப்பனை பொறுத்த வரைக்கும் இதற்கு எப்போதுமே ஒரு விதிவிலக்கு. எம்ஜிஆரோட 2 படத்தில் ஒரு கதாநாயகி ஜோடியாக நடிச்சிட்டா உடனடியாக அவரை மாற்ற வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக இருந்தது. காவல்காரன் கதாநாயகி தேர்விலே எம்ஜிஆருக்கும் தனக்கும் ஏற்பட்ட கருத்து மோதலை பற்றி தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலிலே பதிவு செய்திருக்கின்ற ஆரம் வீரப்பன் எனக்கு எம்ஜிஆருக்கும் இடையே இப்படிப்பட்ட மோதல்கள் சகஜமாகிவிட்டன. அவர் அந்த முடிவை எத்தகைய நோக்கத்தில் எடுத்தார் என்று கூட நான் கவலைப்பட்டதில்லை. அவருடைய முடிவு சரியாக கூட இருந்திருக்கலாம். அந்த படத்தில் சரோஜா நடிச்சிருந்தா கூட அந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யோசித்து வச்சுருந்த கதை காட்சி அமைப்பு இதுக்கெல்லாம் சரோஜதேவி அந்த பாத்திரத்தை நடித்தா அதெல்லாம் பழசாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே நேரத்தில் அந்த காட்சி அமைப்புகளில் ஜெயலலிதா நடித்தா புதுசாக இருக்கும்னு நினச்சேன். அதன் காரணமாகத்தான் ஜெயலலிதா அந்த படத்தை நடிக்கணும்னு நான் தொடர்ந்து எம்ஜிஆர்கிட்ட வற்புறுத்தினேன். இந்த கதாநாயகி தேர்வு எம்ஜிஆர் அவ்வளோ எளிதில் ஒப்புக்கொள்ளாததால் காவல்காரன் படப்பிடிப்பு தள்ளிக்கொண்டே போயிற்று என்று அந்த கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். யார் கதாநாயகி அப்படின்றதில் எம்ஜிஆருக்கும் ஆரம் வீரப்பனுக்கும் கருத்து ஒற்றுமை வராததுனால கதாநாயகி இல்லாமலே படப்பிடிப்பு தொடக்க விழாவை நடத்துவது என்று முடிவு செய்தார் ஆரம் வீரப்பன். எப்பவும் எம்ஜிஆருடைய படங்களில் கதாநாயகி சம்பந்தப்பட்ட காட்சியை தான் முதல்ல படமாக்குவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருடைய சோலோ காட்சியை படமாக்குவது என்று ஆரம் வீரப்பன் முடிவெடுத்தார். தொடக்க விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்த போது தன்னுடைய காரில் கம்பீரமாக அங்கே வந்து இறங்கினார் சரோஜதேவி. வாசலில் இருந்த ஆரம் வீரப்பனை பார்த்து என்னன்னே சௌக்கியமா என்று நலம் விசாரித்து விட்டு அங்கே இருந்து நாற்காலில் போய் உட்கார்ந்துக்கிட்டார். தான் நடிக்காத எந்த படத்தினுடைய தொடக்க விழாவுக்கும் சாதாரணமாக சரோஜதேவி கலந்துக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது இந்த தொடக்க விழாவிற்கு வந்திருக்காருன்னா சரோஜதேவி தான் இந்த படத்தினுடைய கதாநாயகி என்பதை மறைமுகமாக எல்லோருக்கும் உணர்த்துவதற்காக எம்ஜிஆர் தான் அவரை வர சொல்லியிருக்க வேண்டும் என்ற விஷயம் ஆரம் வீரப்பனுக்கு புரிந்தது. அப்போது அந்த பக்கம் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் நாகராஜராவை அழைத்து எம்ஜிஆர் வாங்க என்ன முதலாளியே கதாநாயகி எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு படம் எடுங்க என்று அவரிடம் கூறினார். ஆரம் வீரப்பன் எந்த சலனமும் இல்லாமல் அந்த ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்தார். அதற்கு பின்னாலே எம்ஜிஆர் நடித்த ஒரு சண்டை காட்சி முதல் நாள் என்று படமாக்கப்பட்டது. சாதாரணமாக எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் என்று சண்டை காட்சி படமாக்க எப்போதும் அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். ஆரம் வீரப்பன் விஷயத்தில் இந்த விதியும் அவர் தளர்த்தியிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். படத்துடைய தொடக்க விழாவுக்கு ஜெயலலிதாவை கூப்பிடலையே தவிர காவல்காரன் படத்துடைய கதாநாயகி ஜெயலலிதா தான் அப்படின்றத ஏற்கனவே அவருக்கு ஆரம் வீரப்பன் தெரிவித்திருந்த காரணத்தினால ஒரு நாள் சந்தியா ஆரம் வீரப்பனை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார். என்ன சார் உங்கள் படத்தில் ஜெயலலிதா குழந்தை பெற்றுக்கிற மாதிரிலாம் காட்சி வச்சுருக்கீங்களாமே, என்னுடைய பொண்ணு சின்ன பொண்ணு இப்போ தான் பல படங்களில் கதாநாயகி நடிச்சிட்ருக்கா, அப்படி இருக்கும்போது இது மாதிரி ரோல் எல்லாம் அவன் நடித்தா சரியாக வருமா என்று ஆரம் வீரப்பனிடம் கேட்டான். சந்தியா அப்படி கேட்ட உடனே இந்த கதையினுடைய பின்னணியெல்லாம் யார் அவருக்கு சொல்லியிருப்பார்கள் என்று ஆரம் வீரப்பன் தெளிவாக தெரிந்து கொண்டார். ஏன்னா எம்ஜிஆர் உட்பட மிகச்சிலருக்கு மட்டுமே அப்போது அந்த கதை தெரிந்திருந்தது. அதனால் சந்தியா கிட்ட விளக்கமாக அந்த படத்துடைய காட்சிகள் எல்லாம் எடுத்து சொன்னார் ஆரம் வீரப்பன். இந்த படத்தில் ஒரு பாடல் காட்சி வருதுமா, அந்த பாடல் காட்சியில் எம்ஜிஆர் ஒரு பொம்பளை மாதிரி நடிப்பார். அந்த பாடல் காட்சியின் போது ஒரு பெண்ணுக்கு ஒவ்வொரு மாதமும் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்லுவார். அதில் கர்ப்பிணி பெண்ணாக வர்ற ஒரு காட்சியும் இடம்பெறுது. அவ்வளோதானே தவிர
இந்த படத்தில் உங்கள் பொண்ணு குழந்தை பெற்றுக்கிற மாதிரி சீன்லாம் படத்தினுடைய கடைசியில் தான் வரும், முதல்ல எல்லாம் வராது என்று முழுவதுமாக விளக்கி சொன்னார் ஆர்.எம். வீரப்பன். அவர் அப்படி விளக்கியதற்கு பின்னாலே அந்த படத்தில் நடிக்க சந்தியா எந்த ஆட்சேபனையும் சொல்லலை. இந்த சம்பவத்துக்கு பின்னாலே ஜெயலலிதா தான் அந்த படத்தினுடைய கதாநாயகி என்பதை ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆரும் ஒப்புக்கொள்ள அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கியது. காவல்காரன் படத்தினுடைய படப்பிடிப்பு வேகமாக நடைபெற்று கொண்டிருந்தாலும் தான் நினைத்தபடி அந்த படத்தை தீபாவளிக்கு வெளிக்கொண்டு வர முடியாது என்று ஒரு காலகட்டத்தில் ஆர்.எம். வீரப்பனுக்கு தெளிவாக தெரிந்தது. அந்த ஆண்டு தீபாவளிக்கு தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பான தனிப்பிறவி படத்தை வெளியிடுவதற்காக சின்னப்ப தேவர் வெகு தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருந்தார். அதை பற்றி ஆர்.எம். வீரப்பன் எம்ஜிஆரிடம் கேட்டபோது, சரி விடுங்க, இந்த வருஷம் தீபாவளிக்கு தேவர் படம் முடிவாயிடுச்சு, நம்ம படத்தை பொங்கலுக்கு வெளியிட்டு விடுவோம் என்றார். ஆனால் பொங்கலுக்காவது காவல்காரன் படம் வெளியானதா என்றால் இல்லை. பொங்கல் அன்று தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பான இன்னொரு படமான தாயை காத்த தனியின் படம் வெளியானது. இதுக்குள்ளே 1967ஆம் ஆண்டு பிப்ரவரியில் பொது தேர்தல் வர இருந்ததுனால ஜனவரிக்குள்ளே படத்தினுடைய படப்பிடிப்பை முடிச்சிடணும் அப்படின்னு முடிவு செய்த ஆர்.எம். வீரப்பன் எம்ஜிஆரை சந்தித்து ஜனவரிக்கு தன்னுடைய காட்சீட்டுகளை எல்லாம் பெற்றார். அவர் காட்சீட்டை வாங்கின பிறகு விஜயா வாகினி, ஏவிஎம் போன்ற ஸ்டூடியோவில் ஒரு 4 அரங்கங்களை அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடத்துவதற்காக அமைக்க சொல்லிவிட்டு அந்த படப்பிடிப்பிலே கலந்து கொள்வதற்காக நம்பியாருடைய காட்சீட்டை பெறுவதற்காக 1967ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1 தேதி அன்று நம்பியாருடைய வீட்டுக்கு சென்றார் ஆர்.எம். வீரப்பன். 1967ஆம் ஆண்டின் துவக்கமே ஒரு அதிர்ச்சிகரமாக அமையப்போகிறது என்று அப்போது ஆர்.எம். வீரப்பனுக்கு தெரியாது. ஆர்.எம். வீரப்பனை வரவேற்ற நம்பியார், வாங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க என்று உற்சாகமாக கேட்டபோது, ஜனவரியில் படத்தினுடைய படப்பிடிப்பை மொத்தமாக முடிச்சிடலான் இருக்கேன், உங்களுடைய தேதி முழுசாக வேணும் என்று அவரிடம் கேட்டார் ஆர்.எம். வீரப்பன். இப்படி கேட்ட உடனே நம்பியார் லேசாக சிரித்தார். இது வரைக்கும் உங்களை நான் ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தான் அந்த விஷயத்தில் எனக்கு லேசாக சந்தேகம் வருது என்று ஆர்.எம். வீரப்பனிடம் நம்பியார் கிண்டலும் கேலியாக சொன்னபோது ஆர்.எம். வீரப்பனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியல. ஏன் அப்படி சொல்கிறீங்க என்று ஆர்.எம். வீரப்பன் நம்பியாரை பார்த்து கேட்டபோது, உங்கள் படத்துடைய ஷூட்டிங் நடக்க போதா என்று நம்பியார் அவரிடம் மீண்டும் ஒரு முறை கேட்டார். ஆமாம், எம்ஜிஆர் தேதியெல்லாம் கொடுத்துட்டாரு என்று ஆர்.எம். வீரப்பன் சொன்ன உடனே, என்ன வீரப்பன் சொல்கிறீங்க, இப்போ தான் ஸ்வஸ்திக் ஃபிலிம்ஸ் கிருஷ்ணயர் வந்துட்டு போனார், நீங்கள் சொன்ன அதே தேதியில் எம்ஜிஆர் அவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு, நான் உங்களுக்கு காட்சி கொடுத்துட்டேன், நீங்கள் சொன்ன தேதிகளில் ஸ்வஸ்திக் ஃபிலிம்ஸ் ஷூட்டிங் தான் நடக்கப் போகுது என்று ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை ஆர்.எம். வீரப்பனிடம் சொன்னார் நம்பியார். இந்த ஸ்வஸ்திக் ஃபிலிம்ஸ் தயாரிப்பிலே அப்போது பவானி என்ற ஒரு படம் உருவாகி கொண்டிருந்தது. அந்த படம் தான் பின்னாளில் அரச கட்டளை என்ற பெயரிலே வெளியானது. நம்பியார் இப்படி சொன்னோடனே ஸ்வஸ்திக் ஃபிலிம்ஸ் கிருஷ்ணயரை அவசரமாக தொடர்பு கொண்டார் ஆர்.எம். வீரப்பன். உங்களுக்கு இந்த தேதியெல்லாம் கொடுத்துருக்காரா என்று ஆர்.எம். வீரப்பன் கேட்டபோது, ஆமாம், இந்த தேதியில் தான் அரச கட்டளை படத்தினுடைய படப்பிடிப்பை நடத்த இருக்கிறோம் என்று உறுதி செய்தார் கிருஷ்ணய்யர். காவல்காரன் படத்துக்காக எம்ஜிஆர் கொடுத்திருந்த தேதிகளில் அரச கட்டளை படத்தினுடைய படப்பிடிப்பு தான் நடக்கப்போகுது என்று கிருஷ்ணய்யர் உறுதி செய்த உடனே வேதனையுடைய உச்சத்துக்கு சென்ற ஆர்.எம். வீரப்பன் தன்னுடைய உள்ளத்து உணர்ச்சிகளை எல்லாம் எம்ஜிஆருக்கு ஒரு கடிதமாக எழுதி அதை வித்வான் வீரலட்சுமி மூலம் எம்ஜிஆருக்கு கொடுத்து அனுப்பினார். தேவர் பிலிம்ஸ் படப்பிடிப்பிலே இருந்த எம்ஜிஆர்ட்ட அந்த கடிதத்தை கொடுத்து விட்டு திரும்பிய வித்வான் வீரலட்சுமியுடைய முகம் முழுவதுமாக வெளிரி போயிருந்தது. அதை பார்த்த உடனே ஆர்.எம். வீரப்பன், என்ன எம்ஜிஆர் கடிதத்தை பார்த்தாரா என்று அவரை கேட்க, கடிதத்தை பார்த்தாராவாது, எம்ஜிஆர் இது மாதிரி கோவப்பட்டு நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை, அப்படி என்ன தான் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தீங்க என்று ஆர்.எம். வீரப்பனை பார்த்து கேட்டார். நான் என்ன எழுதினேன்னு இருக்கிறது அடுத்த கதை, எம்ஜிஆர் அதை படிச்சுட்டு என்ன சொன்னார் என்று ஆர்.எம். வீரப்பன் கேட்க, எம்ஜிஆர் அப்படியே வெடித்து சிதறிட்டார். என்ன நினச்சிட்ருக்கேன் ஆர்.எம். வீரப்பன், சரி விடுங்க, நான் அவன்கிட்ட நேராக பேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். என்னுடைய வாழ்நாளில் எம்ஜிஆர் இப்படி கோவப்பட்டு என்கிட்ட பேசியிருந்தே இல்லை, எனக்கு என்னவோ பயமாக இருக்குது என்று ஆர்.எம். வீரப்பனிடம் சொன்னார் வித்வான் வீரலட்சுமணன். எம்ஜிஆர் எப்போவுமே ஆர்.எம். வீரப்பனை வீரப்பன் என்று சொல்லவே மாட்டார், வீரப்பா அப்படின்னு கூப்பிடுவார். இல்லை ஜாலியான மூடில் இருந்தால் முதலாளி என்று அழைப்பார். அவர் வீரப்பன் அப்படின்னு சொன்னதிலிருந்தே தான் எழுதிய கடிதம் தான் அப்படி ஒரு ஆத்திரத்தை அவருக்குள்ளே மூட்டியிருக்க வேண்டும் என்று ஆர்.எம். வீரப்பனுக்கு தெளிவாக தெரிந்தது. அப்படி அந்த கடிதத்தில் ஆர்.எம். வீரப்பன் என்ன எழுதியிருந்தார், என்னுடைய பட நிறுவனத்தினுடைய பெயர் சத்யா மூவிஸ், அது உங்களுடைய தாயாருடைய பெயர், நீங்கள் தாயை மதிக்கிறவர், நீங்கள் தாயை மதிக்கிறது உண்மைன்னா உங்களுடைய உண்மையான தொண்டனான எனக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றணும். என்னுடைய காவல்காரன் படத்தை முடிக்க போகிறீங்களா இல்லையா, முடித்து அந்த படம் வெளிவரும்னா எப்போ வெளிவரும், இதுதான் ஆர்.எம். வீரப்பன் எம்ஜிஆருக்கு இந்த கடிதத்தினுடைய சாராம்சம். கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆத்திரத்தில் நான் இருந்ததுனால என்னையும் மீறி சில வார்த்தைகள் அந்த கடிதத்தில் இடம்பெற்று விட்டன. அந்த கடிதத்தை மட்டும் ஒரு தடவை நான் திரும்ப படித்து பார்த்துருந்தேன், நான் நிச்சயமாக அந்த கடிதத்தை அவருக்கு அனுப்பிச்சிருக்க மாட்டேன், அங்கேயே கிழிச்சு போட்டிருப்பேன். ஆனால் அப்படிப்பட்ட மனநிலை நான் அன்றைக்கி இல்லை என்று தான் கடிதம் எழுதிய அந்த சூழ்நிலை பற்றி தன்னுடைய வரலாற்று புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார் ஆர்.எம். வீரப்பன்.
காவல்காரன் படத்தினுடைய படப்பிடிப்பு இப்போதைக்கு இல்லை அப்படின்னு முடிவான உடனே அந்த படத்துக்காக போடப்பட்டிருந்த எல்லா அரங்கங்களையும் பிரிக்க சொன்னார் ஆரம் வீரப்பன். அந்த பொதுத் தேர்தலில் எம்ஜிஆர் போட்டியிடுவது என்று முடிவு செய்திருந்ததுனால ஆரம் வீரப்பனுடைய முழு கவனமும் அடுத்தபடியாக அந்த தேர்தலின் பக்கம் திரும்பியது. காவல்காரன் படத்தை எம்ஜிஆர் முடித்து தராத நிலையிலும் ஆரம் வீரப்பன் சுறுசுறுப்பாக தேர்தல் பணிகளை கவனித்தது எம்ஜிஆருடைய மனதிலே மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியது. அதன் காரணமாகத்தான் பரங்கிமலையில் நடைபெற்ற ஒரு செயல்வர்கள் கூட்டத்திலே ஆரம் வீரப்பனை எம்ஜிஆர் வானலாக புகழ்ந்து பேசினார். எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆரம் வீரப்பன் போன்றவர்கள் இருக்கிறதுனால தான் என்னால் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியுது. அவர் பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவில் காவல்காரன் படத்தை தயாரிச்சிட்ருக்காரு. அதையெல்லாம் இப்போ தூக்கி போட்டுட்டு இந்த செயல்வர்கள் கூட்டத்தை இங்கே கூட்டியிருக்காரு. நியாயமாக நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அவருடைய காவல்காரன் படத்தை நான் முடித்து தரணும். இப்போ உள்ள சூழ்நிலையில் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பில் எப்போ கலந்துக்க போகிறேன் அப்படின்னு எனக்கே தெரியல என்று அந்த மீட்டிங்கிலே குறிப்பிட்டார் எம்ஜிஆர். புண்பட்டிருந்த ஆரம் வீரப்பனுடைய மனதுக்கு அன்றைக்கு எம்ஜிஆர் பேசிய பேச்சு மிகப்பெரிய ஆறுதலாக அமைந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இதற்கிடையில் 1967ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி என்று எம்ஜிஆர் சுடப்பட்டார். அந்த செய்தி கேட்ட உடனே துடிதுடித்து போனார் ஆரம் வீரப்பன். அன்று இரவு முழுவதும் மருத்துவமனையிலேயே இருந்தார். மிகப்பெரிய விபத்திலிருந்து மீண்டு வந்த எம்ஜிஆர் அதற்கு பின்னாலே காவல்காரன் படத்தினுடைய படப்பிடிப்பில் முதலாக கலந்து கொண்ட போது படமாக்கப்பட்ட காட்சி என்ன தெரியுமா? நினைத்தேன் வந்தாய் 100 வயது என்ற பாடல் காட்சியைத்தான் முதலாக படமாக்க திட்டமிட்டார் ஆரம் வீரப்பன். இத்தனை பிரச்சனைகளையும் சந்தித்துவிட்டு 1967ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி என்று வெளியான காவல்காரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்தது. அது மட்டுமின்றி ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமும் அந்த படத்துக்கு கிடைத்தது. அந்த ஆண்டிலே தான் தமிழக அரசின் சார்பிலே முதலாக சிறந்த கலைஞர்களுக்கும் சிறந்த படத்திற்கும் பரிசளிக்கின்ற திட்டம் ஒன்றினை துவங்கியிருந்தார் அப்போது முதல்வராக பதவியேற்றிருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்திருந்த அந்த பரிசு திட்டத்தின் அடிப்படையிலே சிறந்த தமிழ் படத்திற்கான விருதை முதலாக பெற்ற படமாக காவல்காரன் படம் அமைந்தது.